ஹலோ வேர்ல்டு அனைவருக்கும் வணக்கம். ஜெஃப் கெல்லர் அவர்கள் எழுதிய ஆட்டிடியூட் இஸ் எவ்ரிதிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆட்டிடியூட்னு என்னென்னா மனப்போக்கு தான் எல்லாமே அப்படின்ற டைட்டில் கொடுத்துருக்காங்க. ஸ்பெஷலாக அந்த இங்கிலீஷ் வெர்ஷன்ஸ் எல்லாமே தமிழில் மாற்றும்போது அந்த புக்கை கொஞ்சம் படிக்கிறதுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்காது. ஏன்னா அதை வந்து அப்படியே டிட்டோவாக ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருப்பாங்க. சில இடத்துல சென்டென்ஸ்லாம் உங்களுக்கு கோர்வையாக இருக்காத மாதிரி இருக்கும். அதை நம்ம ஓவர் கம் பண்ணி வர்றது நம்மளே தான் புரிஞ்சு படிச்சுக்கணும், வேறு வழி கிடையாது. ஏன்னா சில ட்ரான்ஸ்லேஷன் புக்ஸ் எல்லாமே இதே போல் தான் இருக்கும். சரி, நம்ம இதில் வந்து என்ன சொல்கிறாங்க, ஜெஃப் கெல்லர் அவர்கள் என்ன சொல்கிறாங்க, மனப்போக்கு தானே எல்லாத்துக்கும் எல்லாமே காரணம்னு சொல்கிறாங்க. சரி, வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னா, தமிழில் பிஎஸ்வி குமாரசாமி அவர்கள் எழுதியிருக்காங்க. உங்களால் கனவு காண முடிந்தால் உங்களால் அதை மெய்யாக்க முடியும் அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. எப்பயுமே நம்ம எண்ணங்கள் ஒரு கண்ணாடி புத்தகம் கூட சொல்லியிருக்கோம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு அந்த தாட் வந்தாவே யூ ஆர் ஆல்ரெடி எலிஜிபிள் ஃபார் தட் அப்படின்றது தான் ட்ரூத். உங்களுடைய கண்ணோட்டம் எதிர்மறையானதாக இருந்தாலும் சரி, நேர்மறையானதாக இருந்தாலும் சரி, அல்லது ரெண்டுத்துக்கும் இடையே ஏதோ ஒரு நிலை இருந்தாலும் சரி, ஊக்குவிப்பு பேச்சாளருக்காக பயிற்றுவிப்பான ஜெஃப் கெல்லர் உங்களுக்குள் ஒளிந்திருக்கின்ற ஆற்றலை எப்படி நீங்கள் கட்டுப்பாட்டில் எடுத்துக்கொள்ளலாம் என்பதையும், அந்த ஆற்றலை எவ்வாறு எடுத்துக்கொள்ளலாம் என்பதையும், அந்த ஆற்றலை எவ்வாறு கட்டவிழ்த்து விடுவது என்பதை பற்றியும் சக்தி வாய்ந்த 3 வழிகளில் உங்களுக்கு அதை காட்டுறாரு. ஒன்று சிந்தனை. மனதிலிருந்து வெற்றி தொடங்குகிறது. மனப்போக்கின் சக்தியால் தான் உங்களுடைய தலைவிதியை மாற்றி அமைக்க முடியும் அப்படின்றாங்க. அதாவது உங்களோட தாட் ப்ராசஸ். 2வது பேச்சு. உங்கள் வாயிலிருந்து வரும் வார்த்தைகள் தான் உன்னிப்பாக கவனியுங்கள். நீங்கள் பேசுகின்ற விதத்தில் உங்களுடைய இலக்குகளை நோக்கி உங்களை உந்தித்தள்ள முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் பேசுகிற பேச்சை கவனிக்க சொல்கிறாரு. 3 ஆக்ஷன், செயல்பாடு. ஓய்ந்து உட்காராதீர்கள். உங்களுடைய கனவுகளை யதார்த்தமாக மாற்றக்கூடிய திட்டவட்டமான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. விரைவில் நீங்கள் புத்துணர்ச்சியுடைய போகிறவர்கள், புதிய சாதனை குறைகளை பார்ப்பீர்கள், பாதகமான சூழ்நிலைகளை எதிர்கொண்டு முறியடிப்பீர்கள், உங்களுக்குரிய தனித்துவமான திறமைகளை வளர்த்துக்கொள்வீர்கள். உங்களுடைய வேலையிலும் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்விலும் உங்கள் உறவுகள் மேம்படும். உங்களுக்கு தேவையானதெல்லாம் உங்கள் மனப்போக்கையும் உங்களுடைய வாழ்க்கையையும் மாற்றுவதற்கான முறையான செயற்திட்டம் மட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சூர் பப்ளிகேஷன்லேருந்து இந்த புத்தகம் ரிலீஸ் ஆகிருக்கு. இது ஒரு நல்ல புத்தகம், நீங்கள் வாங்கி படித்து பாருங்கள். ஆட்டிடியூட் இஸ் எவ்ரிதிங், எல்லாமே மனப்போக்கு தான் காரணம். இதனுடைய புத்தகத்தோட லிங்க் உங்களுக்கு தரேன், மறக்காமல் வாங்கி படித்து பாருங்கள். வேறு ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.